இந்த வீடியோல சப்போர்ட் ஏன் ரெசிஸ்டண்டா மாறுது, ரெசிஸ்டன்ட் ஏன் சப்போர்ட்டா மாறுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். முன்னாடி போட்ட 2 வீடியோல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டாக் ரெசிஸ்டன்ட் ஏரியா கிட்ட போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா இனிஷியேட்டிவ் பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி அந்த ஸ்டாக்கை நியூ ஹை கொண்டு போயிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்படி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து செல் ஆஃப் வந்துட்டு ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து சப்போர்ட்டா எடுக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக் சப்போர்ட் ஏரியா கிட்ட போயிட்டு பிரேக் டவுன் கொடுத்தா இனிஷியேட்டிவ் செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி ப்ராஃபிட் புக் பண்ணி சப்போர்ட் ஏரியா வந்து ரெசிஸ்டண்டா மாத்துவாங்க. இந்த ட்ரேடிங் மெத்தட் யூஸ் பண்றது மூலமா அந்த ட்ரெண்டை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்னு. நீங்க அக்ரெசிவ் ட்ரேடரா இருந்தா இனிஷியேட்டிவ் ட்ரேடர் என்ட்ரி ஆகும் போது என்ட்ரி ஆகி உங்களோட ப்ராஃபிட்ஸை வந்து மேக் பண்ணலாம். இல்லனா ரிவர்சல் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்ட்ரி ஆகி உங்களோட ப்ராஃபிட்ஸை மேக் பண்ணலாம். இந்த மெத்தட் எல்லா ட்ரேடிங் சார்ட் பேட்டர்னுக்கும் செட் ஆகும். இப்போ வாங்க லைவ் சார்ட்ல போயிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். இந்த சார்ட்ல பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து பிரேக் அவுட் கொடுத்து செல் ஆஃப் ஆகி சப்போர்ட்டா மாறி இருக்கு. சப்போர்ட்டா மாறி ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. சேம் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஏரியா பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்து செல் ஆஃப் ஆகி அந்த ட்ரெண்டை வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு.